لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وصحابه نجوم طريق الأمم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا النار التي أعدت للكافرين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن أهون أهل النار عذابا من له نعلان وشراكان من نار يغلي منهما دماغه كما يغلي المرجل أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக அல்லாஹுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபாய் தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வின் வழிமார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை, சாந்தி, சமாதானம் அனைத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஆரம்ப 10 நாளுடைய ரஹ்மத்துக்குரிய நாளை கடந்துவிட்ட அந்த ரஹ்மத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற மகஃபிரத்துடைய இந்த நாளில் நாம் அனைவர்களுக்கும் முழுமையான மகஃபிரத்தை வல்ல அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக. இதோடு வர இருக்கின்ற ஐத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய உன்னதமான அந்த நாளில் நல்ல முறையில் அதிகமான அமல் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்ற சமுதாயமாக சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சில வார்த்தைகளை இங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நரகம் என்று ஒன்று உண்டு. எல்லா சமய சமுதாயத்த மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை, குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள், ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட நரகம் என்று சொன்னால் ஒரு விதமான ஒரு அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த நரகத்தை படைத்திருக்கிறார்? யாருக்காக வேண்டி அல்லாஹ் இந்த நரகத்தை படைத்திருக்கிறான்? இந்த 2 கோணத்தில் பார்க்கிற பொழுது குர்ஆன் நமக்கு தெளிவாக ஒரு விளக்கம் சொல்லும். வத்தகுன் நாரல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன். இறை நிராகரிக்கக்கூடியவர்கள், காஃபிர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நரகத்தை ஆயத்தமாக வைத்திருக்கிறான், அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று திருமறை நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறார். அப்போ காஃபிர்களுக்கு நரகம் என்பது உரித்தானது. இன்னொரு சில வசனத்தை பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்க. ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்க, உன்னையும் வமிம்மன் தபியக மின்ஹும் அஜ்மஈன், உன்னை பின்பற்றக்கூடிய உன்னை சார்ந்த சகோதரர்களையும் இவர்களை கொண்டு நரகத்தை நான் நிரப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2 விதமான சாரார்கள் நரகத்திற்குரியவர்கள். முதலாவது காஃபிர், அல்லாஹ் இல்லை என்று மறுப்பவர்கள், அல்லது அல்லாஹ்விற்கு இணையாக ஏதாவது ஒன்றை இணை வைப்பவர்கள். இவர்களுக்கு நரகம் கட்டாயம். இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதே போல ஷைத்தானும் ஷைத்தானுடைய அடிச்சுவலைகளை பின்பற்றக்கூடிய, அது முஸ்லீமாகவும் இருக்கலாம், அல்லாஹ் நம் அனைவர்களும் பாதுகாப்பானாக. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் நரகத்திற்குரியவர்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கி நிறைய நபர்கள்
நிறைய அமல் செஞ்சிட்டோம், நிறைய தொழுகிறோம், ஹஜ்ஜெல்லாம் செய்கிறோம் என்று பெரும் பெரும் அமல்களை கொண்டு பெருமூச்சோடு பெருமிதத்தோடு நடக்கக்கூடிய நம்மவர்கள் கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனை தூக்கி நரகத்தில் போடுவதற்கு எந்த காரணமும் அவனுக்கு தேவையில்லை. ஒரு சின்ன பாயிண்ட்டை நம்ம தவறு மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையே அல்லாஹ் காரணமாக ஆக்கி அவன் நரகத்திற்கு நம்மளை தூக்கி உள்ள போடுவதும் அல்லாஹ் அஞ்சுவதில்லை. இதுதான் அல்லாஹுடைய யதார்த்தத்தினுடைய நிலை. நம்முடைய பாபா, நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் என்ன தப்பு செஞ்சார்கள், என்ன தப்பு செய்தார்கள்? அதுவும் அல்லாஹ்வுடைய கலா கதிரில் உரித்தானது தான். அல்லாஹ் தடுத்த அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்ற ஒரே சின்ன பிழைக்காக வேண்டி சுவனத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதிலிருந்து ஒரு செய்தியை நாம் விளங்க வேண்டும். சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் அதற்கு தேர்வு செய்த காரணம் ஒரு சின்ன பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள் என்பது. அதே போலதான் நரகத்தில் ஒரு மனிதனை அல்லாஹ் தூக்கி வீச வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் அல்லாஹ்விற்கு சின்ன காரணம் இருந்தால் போதும். நம்மெல்லாம் இன்னைக்கு நிறைய நபர்கள் பெரும் பெரும் அமல்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சின்ன சின்ன தவறுகளை ஒரு தவறாகவே நாம் பார்க்காமல் நாம் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காண்பிப்பார்கள். ஃபஇன்ன அஹதகும் லயஅமலு பிஅமலின் அஹ்லில் ஜன்னah. உங்களில் ஒருவர் சுவனத்தினுடைய அமல்களை செஞ்சுக்கிட்டே வருவாராம். எந்த அளவுக்குன்னா ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திரான். அவனுக்கும் அந்த சுவனத்திற்கும் வெறுமனே ஒரு முழம் தான் இருக்கும். அந்த அளவிற்கு சுவனத்தினுடைய அமல் தொடர்ந்து செய்து கொண்டே சுவனத்தை நெருங்கி விடுவார். ஆனால் ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், விதி என்னமோ அதை முந்தி விட்டது. ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார் ஃபயதுகுலுஹா. அவர் நரகத்தினுடைய ஒரு காரியத்தை செய்வார், நரகத்தில் உள்ளே நுழைந்து விடுவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் யோசிக்கணும். சுவனத்தினுடைய ஒரு முழம் தான் இருக்கிறது, அடுத்து ஒரு ஸ்டெப்பு வைத்தால் சுவனத்திற்கு சென்று விட முடியும் என்பது இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தினுடைய ஒரு சின்ன ஒரு துண்டு அமல் செய்தால் அல்லாஹ் அதை ஒரு காரணமாக வைத்து நரகத்தில் தூக்கி வீசி விடுவான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை வரலாறுகள் நமக்கெல்லாம் ஞாபகம் உண்டு, எத்தனையோ வரலாறுகள். ஒரு யுத்த காலத்தில் ஒரு சஹாபி கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கிற சஹாபியை பார்த்து இன்னும் பல சஹாபாக்கெல்லாம் நினைத்து கொண்டார்கள், இவர் கண்டிப்பாக சுவனம் போகக்கூடியவர் தான், ரொம்ப உக்கிரமாக பயங்கரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் ஒரு நரகவாதி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். என்ன, கடைசியாக அவர் தன்னை ஒரு காயம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த காயத்தினுடைய வலி தாங்க முடியாமல் அவர் தன்னை தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எதற்கு சொல்ல வருகிறோம்? அல்லாஹ்வுடைய பாதையில் வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து, தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்து, தம்முடைய நேரத்தை தியாகம் செய்து, எல்லாத்தையும் தியாகம் செய்து சுவனத்திற்கு தயாராக வந்த சஹாபி ஒரு சின்ன காயம் அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தது என்றால் இந்த இடத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியமும் நாம் சுவனத்தை நோக்கி போகுதோ இல்லையோ நரகத்தை நோக்கி போகிவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக அமல் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நரகம் என்று சொல்லுகிறோமே, இந்த நரகத்தினுடைய நிலைகள், அதனுடைய தன்மைகள், அதனுடைய சிஃபாத்துகளை குறித்து ஏராளமான ஹதீஸுகள் இடம்பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு நாள் நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாம். என்ன முறையிட்டது? ஃபகாலத் யா ரப்பி அக்கல பஅதி பஅலா, என் இறைவா எங்களில் நாங்களே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா புரியலையா? ஒரு 50 பேர் கொண்ட ஒரு அறையில் 50 பேர் கொண்ட ஒரு அறையில் ஒரு 100 பேரை அமுத்தினால் அல்லது ஒரு 200 நபர்களை உள்ளடக்கினால் எப்படி ஒருவருக்கொருவர் ரொம்ப நெரிசலாக ஒருத்தர் எவ்வளவு ஒரு நெருக்கமாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு நரகம் எரிந்து 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 தன்னைத்தானே விழுங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நரகம் உள்வாகிவிட்டது.
அந்த நேரத்தில் சொல்லுது, தன்னுடைய வேதனை தானே தாங்க முடியாமல் அந்த நரகம் இறைவனிடத்திலே பிரார்த்திக்குது, கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு அனுமதி தா என்கிறது. நரகம் சொல்லுகிறது, கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு அனுமதி தா அல்லாஹ் என்கிறது. அல்லாஹ் ஃபஅதீன லஹு, அதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், 2 மூச்சை அல்லாஹ் அனுமதி வழங்கினான். பி நஃபஸைனி நஃபஸின் ஃபிஷ் ஷிதாஇ வ நஃபஸின் ஃபிஸ் ஸைஃப். ஒன்று வெயில் காலத்தில் கடுமையான உஷ்ணமாக இருக்கிறதும் அல்லவா, உலகத்திலேயே எந்த நாட்டில் எந்த இடத்துல கடுமையான உஷ்ணம் இருக்கிறதோ அந்த இடத்தை அந்த நாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட அந்த உஷ்ணத்தில் வெளிப்பட்ட நரகத்தினுடைய மூச்சு தான் அந்த உஷ்ணம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல உலகத்தில் எங்குவெல்லாம் கடுமையான குளிராக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறதோ நாடாக இருக்கிறதோ அந்த பகுதியில் அடிக்கக்கூடிய அந்த குளிர் என்பது குளிர்காலத்திலே நரகத்தினுடைய மூச்சு காற்று பட்டது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நரகத்தினுடைய வெப்பம், அதனுடைய உஷ்ணம், அதனுடைய எரிக்கும் தன்மை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். திடீரென்று ஒரு சப்தம், யாரும் எதிர்பார்க்கல. திடீரென்று ஒரு சப்தம், ஒரு பொருள் மிக வெயிட்டாக கனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓங்கி ஒரு கீழே விழுந்தால் எப்படி சவுண்டு வருமோ அந்த அளவிற்கு சப்தமாக வருகிறது. சஹாபாக்கள் அதிர்ந்து போனார்கள். என்ன சப்தம் என்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் ததுரூன மா ஹாதா, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக நரகத்தை நோக்கி வீசப்பட்ட ஒரு கல்லுதான் இப்பொழுது நரகத்தினுடைய ஆழத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு தூரம், எவ்வளவு ஆழமானது என்பதை நம்முடைய கற்பனையால் நாம் கடந்து கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. நரகத்தினுடைய குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய தண்டனை குறித்து சொல்லுவார்கள். நரகத்திலேயே மிக மிக இலகுவான லேசான தண்டனை என்று சொன்னால் நமக்கெல்லாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான். நரகத்தினுடைய 2 செப்பல் ஒரு மனிதனுக்கு அணிவிக்கப்படும். உள்ள நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை இது, ஆக குறைந்த, இதற்கு கீழே அப்படி ஒரு தண்டனையே இல்லை. அந்த அளவுக்கு ஆக குறைந்த தண்டனை. அவனுக்கு 2 செப்பல் அணிவிக்கப்படும். அந்த செப்பலுடைய உஷ்ணத்தால் அவனுடைய தலை மூளை கொதிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், எவலி மின்ஹுமா திமாஉஹு கமா எவலில் மிர்ஜல். எப்படி கொதிக்கும் தெரியுமா? நமக்கெல்லாம் கொதிக்கிறங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளங்குவாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோடு அவர்கள் அழகாக விளக்கி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பானையிலே தண்ணீர் எப்படி குமிழ் வந்து கொதிக்குமோ அதுபோல மூளை கொதிக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு நரகத்தை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். கொஞ்சம் நெஞ்சமல்ல நரகத்தினுடைய வேதனை, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இப்படித்தான் தண்டனை என்று யாராலும் அதை சொல்ல முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. இந்த உலகத்தை பொறுத்தவரை அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு வெப்பத்தை தரக்கூடியது தான். சூரியனுடைய விஷயத்தை குறித்து சொல்லுவார்கள். சூரியனுடைய வெளிப்புறத்தினுடைய வெப்பம் என்பது 6000 டிகிரி செல்சியஸை கொண்டது. சூரியனுடைய வெளிப்புறத்தினுடைய வெப்பம் 6000 டிகிரி செல்சியஸை கொண்ட அந்த வெப்பம், அந்த சூரியனுடைய இருந்து பூமி என்பது சரியாக 149 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி இருக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் கொஞ்சம் குறைந்து 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 ஆக கடைசியாக உள்ள உஷ்ணம்தான் இந்த பூமியின் மீது படுகிறது. ஒரு மனிதன் சராசரியாக ஒரு மனிதன் எந்த அளவிற்கு உடம்பிலே அவன் வெப்பத்தை தாங்க முடியும் என்றால் ஆய்வில் சொல்ல முடிகிறது, 38 முதல் 40 வரை டிகிரி செல்சியஸ் தான் ஒரு மனிதனுடைய உடலில் வெப்பத்தை அவனால் உணர முடியும், தாங்க முடியும். அதுக்கு மேல் கரிந்து போகி விடுவான். இப்பொழுது கொஞ்சம் யோசியுங்கள், சூரியனுடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் என்பது 6000 டிகிரி செல்சியஸ் எப்படி இருக்கிறது,
மனிதனுடைய வெப்பம் தாங்குதல் என்பது வெறுமனே 40 எங்கே இருக்கிறது? ஆனால் அந்த சூரியனுடைய வெப்பம் கூட மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் விசாரணைக்காக வேண்டி நம் அனைவர்களும் நிறுத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் தலைக்கு மேலே நிற்கக்கூடியதான் அந்த வெப்பம். நரகத்தினுடைய வெப்பம் அல்ல அது. விசாரணைக்காக வேண்டி நிற்க வைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான தண்டனை இருக்குதல்லவா, அதனுடைய வெப்பம்தான் சூரியனுடைய இவ்வளவு வெப்பம். ஆனால் இது நரகத்தினுடைய தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதைவிட மிக அதிகமான கடுமையாக கொண்டதுதான் நான் நரகத்தினுடைய வெப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெப்பம் மனிதனுடைய உடல் எப்படி தாங்கும்? ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஒரு உடம்பு நம்மை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய உடல் இவ்வளவு வெப்பத்தை கொண்டது எப்படி தாங்க முடியும்? கரிந்து போகும் அல்லவா, இல்லாமல் போய்விடுவான் அல்லவா, மரணமாகி விடுவான் அல்லவா. ஆனால் நரகத்தை பொறுத்தவரை அங்கே நிம்மதியான வாழ்வும் இல்லை, மரணமும் இல்லை. இது தெளிவு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த வேதனையை, அந்த ஹீட்டை, அந்த சூட்டை அவனால் தாங்க முடியும் என்கிற பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுடைய உடலை போல நரகத்தினுடைய உடல் அப்படி அந்த கட்டமைப்பில் இருக்காது என்கிறார்கள். ஒரு காஃபிரினுடைய நரகத்திற்கு செல்லக்கூடிய நரகவாசியினுடைய ஒரு பள்ளி என்பது உஹது மலை அளவிற்கு இருக்கும் என்கிறார்கள். அவனுடைய உடம்பினுடைய தோல் தடிப்பம் இருக்குதல்லவா, இப்போ இருக்கிறது ஒரு தோராயமா ஒரு 2 mm சொல்லலாம், அந்த அளவிற்கு தான் இருக்கும் நம்முடைய உடம்பினுடைய தடிப்பு தோல். ஆனால் நரகத்தினுடைய தடிப்பு தோல் எப்படி இருக்கும் என்றால், மசீரத்து சலாஸ் 3 நாள் தொடர்ந்து நடைப்பயணம் மேற்கொண்டால் ஒரு தோராயமாக 80 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த தூரத்தினுடைய அளவிற்கு ஒரு மனிதனுடைய உடல் தோல் இருக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வைத்து சொல்ல வருகின்ற செய்தி என்ன தெரியுமா? என்ன ஆனாலும் கொஞ்சமும் நரகத்தினுடைய வேதனை குறைக்கப்படாது. இவ்வளவு பெரிய தோலை அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு காரணம் திரும்ப 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 நரகத்தினுடைய வேதனை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவ்வளவு பெரிய தோலை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் நரகவாசிகளுடைய நிலை, இதுதான் நரகத்தினுடைய நிலை. ஆனால் இந்த நிலை குறித்து, இதிலிருந்து எப்படி விடுதலை பெறக்கூடியதை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பல்வேறு விதத்தில் பல்வேறு பாடங்களை தெளிவாக சொல்லும். அதில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் இங்கே நாம் பார்ப்போம். முதலாவது கலிமத்து மஅல் இஹ்லாஸ். இஹ்லாஸோடு ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னால் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த வார்த்தை நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது? இஹ்லாஸாக இருக்கிறதா? அல்லாமா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தி ஒன்று பதிவு செய்வாங்க. என்னன்னா, 70,000 தடவை ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்தால் நரகத்திலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார்கள் என்று அவர் சொல்லுவார். சொன்னது மாத்திரமல்ல, தன்னுடைய அனுபவத்தையும் அவர் எடுத்து சொல்லுகிறார். அவர் வாழக்கூடிய அந்த காலத்திலே ஒரு வாலிபர் இருந்தார். கஷ்ஃபி என்னும் மெஞ்ஞானம் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு வாலிபர். திடீர்னு சில விஷயங்களை சொல்லுவார். நரகத்தை குறித்து சொல்லுவார், சுவனத்தை குறித்து சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? சுவனத்தையும் நரகத்தையும் பார்த்ததுமாறவே சொல்லுவார். அதுதான் கஷ்ஃபி என்ற அற்புதமான மெஞ்ஞானம். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நாள் திடீரென்று வேகமாக அழுகிறார், சத்தமிட்டு அழுகிறார். அழக்கூடிய நேரத்தில் நான் கேட்டேன், ஏன் அழுகிறீர்? அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாய் நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார் என்று எனக்கு காட்டப்பட்டதானால் நான் அழுகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே இவருடைய மனதிலே ஒரு எண்ணம், இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்து விட்டது. 70,000 லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர் நரகத்தை விட்டும் விடுதலை பெறக்கூடியவராக இருக்கிறாரே என்ற அடிப்படையில் நான் ஏற்கனவே ஓதி வைத்திருந்த அந்த 70,000 லா இலாஹ இல்லல்லாவை அதை தனக்காக எனக்காக வைத்திருந்தேன். அவருடைய தாயார் வேதனைப்படுகிறார் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி நான் அத்தனையும் அவருடைய தாயாருக்காக வேண்டி ஹதியா செய்தேன். இந்த விஷயத்தை யார் இடத்திலும் சொல்லலை. இன்குல் அவர் உள்பட, அந்த வாலிபர் உள்பட இந்த செய்தியை சொல்லலை.
உடனே அவர் என் தாய்க்கு விடுதலை கிடைத்து விட்டது, என் தாய்க்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று அதே சப்தத்தோடு சொன்னார் என்றால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ரெண்டு விஷயம் இதிலிருந்து எனக்கு ஊர்ஜிதமானது. ஒன்று, ஒரு சாதாரண மனிதரால் இங்கிருந்து சுவனத்தையும் நரகத்தையும் கஷ்ஃபின் மூலமாக காண முடியும் என்ற தெளிவான செய்தியும் நான் விளங்கிக் கொண்டேன். அதே சமயத்தில் நாம் ஓதுகின்ற நல்ல அமல்கள் நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு எத்தி வைப்பதன் மூலம் அவர்களுடைய தண்டனைகள் குறைக்கப்படுகிறது என்பதையும் நான் தெளிவாக விளங்கிக் கொண்டேன் என்று அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். முதல் செய்தி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை அதிகமாக ஓத வேண்டும். ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்து இரண்டாவது, தக்பீர் தஹ்ரீமா. நம்மனால முடியாத ஒரு செய்தி என்றால் உண்மை அதுவல்ல. முடியும் என்றால் நிச்சயம் சத்தியம் நம்மால் முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமா, எந்த மனிதன் 40 நாள் தக்பீர் தஹ்ரீமாடு அவர் எவன் தொழுகிறானோ அல்லாஹ்விற்காக வேண்டி, அவனுக்கு 2 விதமான விடுதலை கிடைக்கும். ஒன்று, பராஅத்தும் மினன்னார், நரகத்தை விட்டும் விடுதலை பெறுகிறான். இன்னொன்று, பராஅத்தும் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தினுடைய தன்மையை விட்டும் அவன் விடுதலை பெறுகிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் ஜமாத்தோடு 40 நாள் ஒரு மனிதன் தொழுவானேயானால் கண்டிப்பாக இஸ்லாத்தின் அடிப்படையில், ஹதீஸ் அடிப்படையில் நாமும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற முடியும் என்பது தெள்ளத் தெளிவான செய்தியை நாம் ஊர்ஜிதமாக ஈமானோடு நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு செய்தி, எந்த மனிதர் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்கிறாரோ, அல்லாஹ்வை பயத்தனால் யார் அழுகிறாரோ அவருக்கு நரகத்தினுடைய விடுதலை கிடைக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஒரு உரை செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் நரகம் சுவனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹை குறித்து ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி ஒன்று சொல்லுகிறான். அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் ஒரு பிடியை எடுக்கிறான், எடுத்து சுவனத்தில் போட்டு விடுகிறான். அல்லாஹ் இடது கையால் ஒரு பிடியை எடுக்கிறான், எடுத்து நரகத்தில் போட்டு விடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அவ்வளவுதான். கூட்டத்திலிருந்து ஒரு அழுக்குரல் ஏற்படுகிறது. அழுகையினாலும் அழுகை, அப்படி ஒரு அழுகை, தேம்பி தேம்பி ஒரு அழுக்குரல். யார் என்று பார்த்தால் எப்பொழுதும் மனம் தாங்க முடியாமல் மனம் இலகிய மென்மைக்கு சொந்தக்காரர் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் காரணம் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் பிடித்த இடது கையாளுடைய பிடியில் நான் இருப்பேனா என்று நான் பயப்படுகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நரகத்தை பற்றி பேசுகிறோம், நரகத்தை பற்றி நிறைய படிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் எந்த அழுகையும் நமக்கு வருவதில்லையே. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நரகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு துஆ செய்து கொண்டே இருக்கக்கூடிய கடமைப்பட்டவர்கள் நாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எத்தனை முறை நரகத்தை பற்றி துஆ செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன தேவை வந்தது? ரசூலுல்லாஹ் நரகத்துக்கு சென்று விடுவார்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் நரகத்திற்கு சென்று விடுவார்களா? இல்லை, சுத்தமாக கிடையாது, நிச்சயம் கிடையாது, சத்தியம் கிடையாது. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இல்லை, 1000 முறைகள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் நமக்கு ஒரு படிப்பினை என்பதற்காக வேண்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் வளமையாக அன்றாடும், குறிப்பாக வரக்கூடிய கடைசி இந்த 10 நாளில் அதிகம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, மா சஅல ரஜுலுன் முஸ்லிமுல்லாஹ ஜன்னா ஸலாஸா. ஒரு மனிதர் 3 தடவை அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார். என்ன துஆ? யா அல்லாஹ், எனக்கு சுவனத்தை தா என்று 3 தடவை ஒருவர் துஆ செய்வாரேயானால் திரும்பி சுவனம் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறது, அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னா, அல்லாஹ் என்னை அவருக்கு தருவாயாக, என்னிடத்திலே அவரை நீ நுழைத்து விடுவாயாக என்று சுவனம் நமக்காக வேண்டி துஆ செய்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இன்னொரு ஹதீஸ், அதை தொடர்ந்து
வலா இஸ்திஜார ரஜுலுன் முஸ்லிமுன் அல்லாஹ மினன்னாரு சலாசா. எந்த ஒரு மனிதன் 3 தடவை, வெறும் 3 தடவை நரகத்தை விட்டும் பாதுகாப்புத்தா, நரகத்தை விட்டும் பாதுகாப்புத்தா, நரகத்தை விட்டும் பாதுகாப்புத்தா என்று துஆ செய்கிறானே, ஆனால் அந்த நரகம் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறது, அல்லாஹும்ம அஜிருஹு மின்னி, யா அல்லாஹ் என்னை விட்டும் அவனுக்கு நீ பாதுகாப்பு தருவாயாக என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறது. அப்பேற்பட்ட ஒரு துஆவுக்கு மிக முக்கியமான இந்த நாளில் நாம் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது, அதை நாம் அடைய இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய அந்த நரகத்தை விட்டும் முழுமையான ஒரு விடுதலை உங்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் நல்ல நசீபை ஆக்கி அருள் புரிய வேண்டும். வரக்கூடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. அதிகம் நன்மைகளை செய்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் நமக்கும் நசீபை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.